ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் லோடிங் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது லீஃபில் வந்து இப்படி வி ஷேப்பில் டபுள் சைடும் பேரலாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில் பேரலாக ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன லீவ்ஸுக்கு சிங்கிள் சைடில் எப்படி லோட் ஸ்டிச் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு லீஃப் ஷேப் எடுத்து அதில் டபுள் சைடில் எப்படி லோட் ஸ்டிச் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லோட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் அவுட்லைன் போடணும்னு அவசியம் இல்லை. அது அவுட்லைன் எல்லாமே ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நீங்கள் அவுட்லைன் போட்டாலும் தப்பில்லை. இப்போ இது சின்ன சைஸ் லீஃப் அப்படிங்கிறதுனால நான் 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா 0.6 சென்டிமீட்டர் அப்படி இல்லைனா 0.7 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஜர்தோசியும் சேம் சைஸ்லேயே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த லீஃபோடைய டிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூராக இருக்கும், லீஃபோடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே சைஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக வராது. நீங்கள் வந்து டிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்க இடத்துல கொஞ்சம் சின்ன சைஸ் ஜர்தோசியும், பாட்டம் வந்து அகலமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி, அதாவது ஒரு 0.6 சென்டிமீட்டர் ஜர்தோசி எடுத்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த அகலத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு எந்த அளவில் ஜர்தோசி வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். எப்போவுமே லீஃப் லோடிங் அப்படின்னாலே ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு உள்ள ஜர்தோசி வச்சு ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே லோட் பண்ணலாம். உங்களுக்கு லோடிங் வந்து கொஞ்சம் லைட்டான எஃபெக்டில் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து சாதி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா உள்ளே கோரா கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடணும்னு ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் போட வரல அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கீழே பாட்டமில் வந்துட்டு இந்த 2 ஜர்தோசியும் ஜாயிண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். 2 நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லீஃபோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜர்தோசி லைனும் டச் ஆகாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி லீஃபாக இருந்தாலும் சரி, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃபாக இருந்தாலும் சரி, உள்ள ஜர்தோசி லைன் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ நீங்கள் லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு லாங் ஸ்டிச் கொண்டு போயிட்டு இந்த லீஃபோடைய டிப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ தான் வந்து நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணணும். மேலே ஜர்தோசியை லோட் பண்ணி உள் பக்கம் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் அழகாக வரும். மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் நீங்கள் இங்கே லாங் ஸ்டிச் போடும்போது இந்த அவுட்லைன்லேயே தான் லாங் ஸ்டிச்சை கொண்டு போய் போடணும். லாங் ஸ்டிச் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஜர்தோசி லைனை விட கொஞ்சம் தள்ளி லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவுட்லைன்லேயே இப்போ ஜர்தோசியை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச். நீங்கள் போடுற லாக் ஸ்டிச் வந்து இந்த அவுட்லைன்லேயே தான் இருக்கணும். அவுட்லைனை தாண்டி வெளியில் போய் லாக் ஸ்டிச் போடக்கூடாது. அவுட்லைன்லேயே லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி சரி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்காமலே இந்த லீஃபோடைய ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக நான் ஜர்தோசி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அகெயின் இந்த இடத்துல அவுட்லைன் மேலே ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் அந்த அவுட்லைன்லேயே டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் எங்கே போடுறேன் நல்லா கவனிங்க. அவுட்லைனில் கொண்டு வந்து லாங் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக போய் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறாக வெளியில் வந்து ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்போ நம்ம இந்த அவுட்லைன்லேயே லாக் ஸ்டிச்சை திருப்பி போடும்போது நம்மளுக்கு அந்த கேப்பு வந்து தெரியாது. நம்ம போடுற இந்த கிளாத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த கேப்பு வந்து தெரியாமல் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் பாருங்கள். நம்ம சில்க் த்ரெட்டில் லோட் ஸ்டிச் போடும்போது இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஒரு கேப் வந்து தெரியும், சின்ன சின்னதாக ஹோல்ஸ் தெரியும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஹோல்ஸ் மறைப்போம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஹோல்ஸ் தெரியாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி லோட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். லீஃபாக இருந்தால் நீங்கள் கோல்டு, சில்வர், அப்புறம் காப்பர், ஆன்டிக் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஷேப்புக்கு கொடுக்கலாம். இதுவே ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு இன்னொரு கலர் அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம்.
ஒரு கோல்டு ஒரு ரெட், ஒரு கோல்டு ஒரு ரெட், ஒரு கோல்டு ஒரு ரெட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டும் வரலாம். இப்போ ஒரு பீகாக்கோடைய பாடிக்கு நீங்கள் இந்த லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல்லாகவே அந்த பீகாக் கலரில் நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த லோட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு இந்த மாதிரி லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கலர்ஸை வந்து கரெக்டாக க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த மேலே பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டரில் ஜர்தோசி வைக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த இடத்துல கீழே வரும்போது 0.6 சென்டிமீட்டர் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் ஜர்தோசி எல்லாம் ஒரே சைஸ்லேயே கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு உள்பக்கமும் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்டிச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜர்தோசியை முன்ன பின்ன அப்படின்னு கட் பண்ணியிருந்தீங்கன்னா உள்பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு ஜர்தோசி உள்ளே ஒரு ஜர்தோசி வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கிறேன். சேம் மெத்தடில் அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு போய் இப்படி மேலே அவுட்லைனில் ஒரு ஸ்டிச், அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண அந்த ஜர்தோசியை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணி இந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சென்டரில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எட்டை வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஜர்தோசி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் போடுங்க. ஜர்தோசியெல்லாம் நீங்கள் கரெக்ட் அளவில் கட் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டாக வந்துடும். ஜர்தோசியை நீங்கள் வேறு சைஸில் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஜர்தோசி ஒன்று மேலே ஒன்று ஏறின மாதிரி வரும். ஒன்று லூஸாக இருக்கும், ஒன்று டைட்டாக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வித்தியாசமாக தெரியும். சைஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டிச் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போதே அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் கேப் வந்தால் பயப்பட வேண்டாம். நம்ம அந்த இடத்துலையும் ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், ஸ்டோன் செயின் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இப்போ இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எண்ட் நாட் போடலை. இந்த சென்டரில் இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து இங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு இந்த சென்டரோடைய டாப்பில் கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஜர்தோசி வச்சு இப்படி ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஜர்தோசி வச்சும் இந்த சென்டரை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியும் போடலாம். அதையும் போட்டு காட்டிடுறேன். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடி இந்த ஜர்தோசிக்கு சென்டராக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். நீங்கள் இந்த மாதிரி லீஃப் லோடிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். நீங்கள் சென்டரில் கேப் ரொம்ப மெலிசாக தெரியுது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜர்தோசி மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கேப் கொஞ்சம் அகலமாக தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விதத்துலையும் நம்ம இந்த சென்டர் ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த லீஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லீஃப் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குன்னா இதுக்கு நீங்கள் அவுட்லைன் போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நம்ம 2 மெத்தடில் லீஃப் ஃபில்லிங் பார்த்துருக்கோம். இதே 3வது ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கிரேப் லீஃப்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி லீஃப் அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.